இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மீண்டுமாக. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து காவலை மறந்து தோளில் அமர்ந்து காவலை மறந்து தொடர்ந்து பின் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே.
பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கண்ணீரும் கவலையிலும் தரித்திரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, வேதம் அப்படி போதிக்கவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வானேயானால் அவன் கெட்டு போக மாட்டான். சில ஆங்கில வேதாகமத்தில் அவன் மரித்து போக மாட்டான். குட் நியூஸ் டிரான்ஸ்லேட்னு ஒரு டிரான்ஸ்லேட் இருக்கு, நற்செய்தி வேதாகமம் அப்படின்னு. அதில் என்ன போட்டிருக்குன்னா மரித்து போகாமல்னே போட்டிருக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு உடையகம் செஞ்சுருக்காங்க. அப்போ மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசங்களில் அவன் மரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு வனாந்தர வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நல்ல தேசமாகிய கானான் வாழ்க்கை என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரம கானான் பரலோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு அநேகர் நம்புகிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா கானானில் வந்து 7 விதமான எதிரிகள் இருந்தாங்க. அப்படி பரலோகத்தில் எங்கேயுமே ஒரு எதிரி கூட இருக்கிற மாதிரி வேதத்தில் நம்ம பார்க்க முடியல இல்லையா? ஒரே ஒரு எதிரியை கூட. ஏன்னா அங்கே இருக்கிறவர் யார்? நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தேவதூதரெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய பணிவிடை ஆட்கள், பணிவிடை ஆவிகள். அப்போ அவங்க வந்து ஒரு நாள் நமக்கு எதிரிகள் கிடையாது. ஆனால் நிறையா பிரசங்கர்கள் என்ன சொல்கிறாங்க, கானான் வந்து அது பரலோகத்தில் இருக்குது, இந்த பூலோகம் பூரா வந்து பெரிய ஒரு வனாந்தர வாழ்க்கை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிங்களேன். ஆண்டவர் கூட்டு வந்தார்லையே, அந்த 40 வருஷங்களில் கொண்டு வந்தார்ல, வனாந்தரமே அவங்களுக்கு செழிப்பாக இருந்துச்சு. தெரியுமா அவங்களுக்கு? வனாந்தரமே ரொம்ப செழிப்பு தான். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை. ஒரு மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம ஊரில் ஒரு சில பிரச்சனைகள் சொல்கிற மாதிரி அரவகத்து கஞ்சியும் ஆண்டவர் குடிசை இருந்த மாதிரி எகிப்தில் தான் அவங்க இருந்தாங்களே தவிர, ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது கூட அவங்களுக்கு நல்ல செழிப்பாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அருமையான கர்த்தர் மன்னாவை கொடுத்தாரு. மன்னானாவே என்னன்னு அர்த்தம்? வாட் இஸ் திஸ் அப்படின்னு தான் அர்த்தம். மன்னான்னா என்ன அப்படின்னு தான் அர்த்தம். நல்ல தேனிலிட்ட பணியாரம் போல் 40 வருஷம் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாங்க. எந்த குறையும் இல்லை.
அடுத்து அவங்க எப்பயாவது கறி கேட்டாங்கன்னா 1 கிலோ 1/2 கிலோலாம் கொடுக்கல ஆண்டவர். 30 நாள் என்ன பண்ணாங்க, போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டாங்க. அங்கேயும் உங்களுக்கு குறை கிடையாது. தண்ணீர் கேட்டாங்கன்னா தண்ணீர் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விடுற கார்பரேஷனோ அல்லது நகராட்சியுமே விடலை. என்ன விட்டார் ஆண்டவர், கற்பாறைகளை உடைத்து கொண்டு அங்கே தண்ணீரை கொடுத்தார். இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படியோ அந்த வனாந்தர வாழ்க்கை கூட அவங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப வறட்சியான ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்லா செழிப்பாக இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாரணமாகிய நல்ல தேசமாகிய கானானுக்குள்ளே இஸ்ரவேலரை கொண்டு போய் அங்கே ரொம்ப செழிப்பான ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. அந்த செழிப்பான ஒரு வாழ்க்கை எது அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இந்த செழிப்பான வாழ்க்கை. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான நல்ல தேசமாகிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கானான் வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேக பிரசங்கர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பணம்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அநேகர் பேசுகிறாங்க. இது அப்படியே வேதத்துக்கு புறம்பான ஒன்று என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது இல்லையா? என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, ரட்சிக்கப்பட்டுட்டோமா அடுத்து பரலோகத்தில் போய் சேர்ந்துடணுன்றது தான் அவங்களுடைய ஒரே எண்ணம். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஒரு மாதிரி இங்கே ரட்சிக்கப்பட்டோம் அங்கே பரலோகத்தில் போய் சேர்ந்துடணுன்ற மாதிரி அநேகர் யோசிக்கிறாங்க. இது முழுக்க வேதத்துக்கு புறம்பான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே யாருமே பாருங்கள் உடனே பரலோகத்தெல்லாம் போகிறது கிடையாது இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய 14வது வயசில் ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவரை இல்லையா? ஒரு சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன் இல்லையா? இன்னும் பாருங்கள், நான் அப்புறம் சண்டே ஸ்கூலில் இருந்தேன். அப்புறம் அங்கே சண்டே ஸ்கூல்லாம் போய் எடுத்தேன். அப்புறம் மதுரையிலேயே நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கங்கே ப்ரையர் மீட்டிங்ஸ்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பாஸ்டாக வந்தேன். இன்றைக்கும் பல இடங்களில் போய் பிரசங்கிக்கிறேன். எல்லாமே நடக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா இன்னும் பாருங்கள், இந்த சபைக்கு பாருங்கள் என்ன பிரசங்கிக்கிறோம், இன்னும் ஊழியங்கள் வளரணும். நிறையா பாருங்கள் என்ன செய்கிறோம், நம்ம எல்லாருமே கர்த்தர் சொன்னார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என்ற ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நிறைய பிரசங்கர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை கசந்ததுனால சீக்கிரம் போய் சேர்ந்துடலாமான்னு கூட சிலருடைய எண்ணங்கள். என்ன பிரச்சனைனா, கையில் பணம் இல்லை, நல்ல ஒரு சுகம் கிடையாது, ஒரு சமானம் கிடையாது. ஊழியக்காரங்க வீட்டிலே நிறையா சண்டை, சமானம் கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க பிரச்சனை தீர்க்க முடியும்? இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க, பரலோகத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு அநேகருடைய பிரசங்கிக்கிறார்கள். இது முழுக்க வேதத்துக்கு புறம்பான ஒன்று என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டோடைய பிள்ளையராக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே மனுஷன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 சொல்லுது. பாருங்கள், மனுஷனுக்கு 3 பகுதிகள் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று முக்கூறுகளை உடையவனாக இருக்கிறான். பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு. நம்முடைய சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகுது. ஆண்டவராக இயேசுடைய வருகையிலே சரீரம் ரட்சிக்கப்பட போகிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது ஒவ்வொரு நாள்லையும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால தான் பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்னது அவைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரார்க்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறாரு. ரோமர் கல்யாண நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்திற்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இப்படி வேதத்தில் நாம் நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய மனது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். மனது மறுரூபமாக வேண்டும். எப்படி நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுதோ பட்டிருக்கோ, எப்படி நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்பட போகிறதோ அதே போல் மறுரூபமாக்கப்பட போதோ நம்முடைய மனதும் என்ன பண்ணணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது. அதே போல தான் 3 யோவான் 2ஆம் வசனமும் அதான் சொல்லுது, பிரியமானவரே மானே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமம் சொல்லுது. ஆனால் ஆங்கில வேதாமத்தில் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, வேண்டுகிறேன் அல்ல விரும்புகிறேன். என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஆண்டவரே என்ன பண்ணாரா, விரும்புகிறாராம். என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா நம்ம செழிப்பாக இருக்கணும். சுகமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறதுலாம் கர்த்தருடைய விருப்பம். அப்போ அவருடைய விருப்பம் அந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசுவை நம்ம என்னைக்கு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் சுகமாக இருப்பது, செழிப்பாக இருப்பது, சமானத்தோடு வாழ்வது, சந்தோஷத்தோடு வாழ்வது, சகலவிதமான நன்மைகளை பெற்று வாழ்வது கர்த்தருக்கு விருப்பம். அந்த விருப்பத்தை தான் அவர் திரும்பியும் கூட சொல்கிறார். சங்கீதத்தில் வந்து கூட சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. சொல்கிறப்போ பார்க்குறேங்க, சங்கீதம் 35ஆம் அதிகாரம் அடுங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். சொல்லுது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அப்போ ஊழியக்காரருடைய சுகத்தையே கர்த்தர் விரும்பினார்னா கண்டிப்பாக நம்முடைய சுகத்தை விரும்புகிறது அதிக நிச்சயம். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றலாம், தாவீது போன்றலாம் அவருடைய ஊழியக்காரர்கள். ஆனால் நீங்களும் நானும் யாருன்னா பேச சொல்லுது ஒன்றிய பாருங்கள், யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஊழியக்காரர்களே அவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு விரும்புகிற தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளாகி நாம் வந்து இன்னும் செழிப்பாக இருப்பதை கர்த்தர் என்ன பண்ணாரு? விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய விருப்பங்களை நாம் அறிந்து கொள்வது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய விருப்பன்றதை நம்ம வந்து நல்லா தெளிவாக அறிந்துக்கிறோம்னா. ஆனால் சில போதகர்கள், சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, நாம் செழிப்பாக இருப்பது அது ஒரு சரியில்லாத காரியம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லாமல் மக்களை வந்து பயமுறுத்துறாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது பிசாசு ஒரு பக்கம் பயமுறுத்தினா அதை விட்டுருவோம். பிசாசு வந்து அவன் ஒரு மக்களை பயமுறுத்தியே இது பண்ணுறான். ஆனால் நிறைய பிரசங்கியார்கள் வந்து பயமுறுத்துகிறாங்க. என்ன பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா, நாம் செழிப்பாக இருந்தால் ஆண்டவரை மறுதளிச்சிருவோம், நாம் செழிப்பாக இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டோம், நம்ம செழிப்பாக இருந்தால் வந்து ஒரு மாதிரி அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான் அப்படின்னு அநேகர் வந்து பிரசங்கிக்கிறார்கள். இந்த நாட்களில் நம்ம பணம், நல்ல ஒரு பணம் வந்தால் நம்ம வந்து ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவோம், நல்ல சுகமாக இருந்தால் ஆண்டவரை விட்டு போயிடும், எப்போது வியாதியாக இருக்க முடியுமா நம்ம? இல்லை, இவங்க சொல்கிறலாம் பாருங்களேன், ரொம்ப பெரிய ஒரு 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 நல்ல ஒரு வழியாக தெரியல. கையில் பணம் இருந்துச்சா நம்ம ஆண்டவரெலாம் விட்டுருவோமா? இப்படி வந்து அநேகர் வந்து பயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறார்கள். எப்படி ஜனங்களை பயமுறுத்தலாம்? அதாவது வந்து உங்கள் கையில் நீங்கள் பணம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை வந்து விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்லாம் சில ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கிக்கிறார்கள். இது வேதத்தின்படி சரியா அப்படின்னா கண்டிப்பாக தவறு. ஏன் அப்படி தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது செழிப்பை கண்டு பயப்படுறவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கே விரோதமான காரியங்கள் அவங்க செய்கிறாங்க. ஏன் செழிப்பை கண்டு பயப்படுறவங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரே வந்து அவர் செழிப்பாக தான் இருந்திருக்கிறார். அவருடைய செழிப்பின் தேவன். ஏற்கனவே அவர் செழிப்பின் தேவன் தான். அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியங்கள் செய்யும்போது அவர் நல்ல செழிப்பாக தான் இருந்தார். இன்னைக்கும் பரலோகத்தில் பாருங்கள், தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்காரு, அங்கேயும் அவர் செழிப்பாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, செழிப்பாலாம் இருக்கிறது வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துகிறாங்க. கையில் பணம் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு வீட்டில் இருந்துடக்கூடாது, நல்ல ஒரு இடம் வாங்கிடக்கூடாது, நல்ல ஒரு பைக்கோ ஒரு காரோ இல்லை ஏதாவது ஒரு சில காரியங்களோ சௌரியில் பொறுத்தளவு ஒரு வேளை சில நகைகளே இருக்குன்னு வச்சுங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கிடக்கூடாது அப்படின்லாம் பயங்கரமான பிரசங்கம் பண்ண போதே அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்ல பாருங்க, ஷூ போடுவியா, ஷூ போட்டேன் நான் காலை ஒடிச்சுடுவாருன்றார் ஒருத்தர். பெரிய கூத்து பாருங்க. அதாவது இவர் இதே வேலையில தான் இருக்கார், காலை ஒடிக்கிற வேலையிலையும் கையை ஒடிக்கிற வேலையிலேயே இவர் இருக்கிறாருன்ற மாதிரி அன்றைக்கி இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, நீ பெரிய கையில் என்னமோ ஆண்டவர் ஒரு பெரிய கிரிக்கெட் பேட்டை வச்சுட்ட மாதிரியும் அப்படியே வர்றவங்கெல்லாம் தப்பு செஞ்சோன்னா மண்டையில் மடார்னு அடிக்கிற மாதிரி சிலருடைய பிரசங்கம் இல்லையா? இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, மக்களுக்கு வந்து தானாகவே ஒரு பயம் வந்துடுது. பயத்தை அவங்க கிரியேட் பண்ணுறது அவங்க வேலையே. பிசாசு பாதியை செய்கிற பிசாசு கொஞ்சம் ஒரு 100 பாருங்கள், ஒரு 100ல் ஒரு 10% தான் இவங்க 90 பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கையில் தான் பாருங்கள் சபை நடத்துகிறாங்க. இவங்களுடைய அந்த பயத்தெல்லாம் உண்டாக்குறது, நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பிரசங்கம் பண்ணி கையில் வந்து பாருங்கள் பணமே இல்லாமல் ஆக்கிறது. அநேக செழிப்பை கண்டு பயப்படுறதுக்கான காரணம் என்ன என்பதற்கு வசனங்களுக்கு போகலாம். எடுங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 6ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன்.
போதுமென்று மனதோடு கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொள்கிறார்கள். என்ன சொல்ற பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சொல்லியாச்சு. இங்கே தான் பாயிண்ட். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க முதல் பாருங்க, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். சரி, போதுமென்று கூடிய அந்த மனதோடு கூட இருக்கக்கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம், நானும் அதை ஏற்றுக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே போதுமென்றோடு கூட இருக்கிறோன்னா, நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடும்போது ஒரு 4 இட்லி 5 இட்லியே சாப்பிடுவோம். அதுக்காக நம்ம 10 இட்லி சாப்பிட முடியாது இல்லையா? எல்லாருமே ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்கான். இல்லைங்க என்கிட்ட 4-5 இருக்குன்னு எல்லாத்தையும் 4-5 தூக்கி மாட்டிட்டு வர்றது கிடையாது. நல்லா நீங்கள் கவனிங்க. நீங்கள் சரியா? நமக்கு என்னென்னா இன்றைக்கி ட்ரெஸ் போட்டோன்னா ஒன்று அது போதும். ஓகே, அது போதும் தானே? யாரா 2 பேண்ட்டு போட்டு வந்துறீங்களா? கிடையாதுல்ல இல்லையா? அப்படி இல்லை. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு இவ்வளோ சாப்பாடுனா போதும் இல்லையா? இந்த ட்ரெஸ் எனக்கு போதும். ஓகே சரி, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம போதும். ஓகே சரியா? ஆனால் சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் என்ன பேசுகிறாங்க, போதுமன்றோடு கூடிய இருக்கிற மனதே மிகுந்த ஆதாயம்னு. நான் கேட்குறேன், அங்கே சாப்பிட்றதுக்கே காசு கிடையாது, அப்புறம் என்ன போதுமானதுங்க? இவங்க தான் அப்படி பேச வைக்கிறது. அப்போது நல்லா கவனிங்க. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நமக்கு போதும், நமக்கு நல்ல சாப்பாடு போதும், நல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் போதும். ஓகே, ஆனால் எத்தனையோ பேர் என்ன கிடைக்கும், அந்த ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் அந்த நல்லா போட்டுக்கக்கூடிய துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம் இல்லையா? நமக்கு போதும் ஓகே, ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறது பணம் வேணுமா வேணாமா? பணம் வேணும். பாருங்க, சுவிசேஷம் ஃப்ரீ தான், ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், நமக்கு பணம் போதும், நம்ம சாப்பிட்றதுக்கு போதும், நம்ம துணி போட்டுக்கிறதுக்கு போதும் இல்லையா? நமக்கு ஒரு வீடு போதும், அது கூட ஸ்தோத்திரம். கர்த்தரே சொல்கிறாரு, நமக்கு 100 வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சரி, இவங்க சொல்கிற வீட்டிலே கூட நமக்கு ஒரு வீடே போதும், ஸ்தோத்திரம், நல்ல வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நன்றி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அநேகர் வீடே இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா இல்லையா? அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க பாருங்கள், ஆண்டவர்கிட்ட வருவாங்கன்னா அந்த வீடே இல்லாதாலும் ஒரு வீடு கட்டிடுவாங்க இல்லையா? அந்த கையில் பணமே இல்லாதாலும் கொஞ்சம் பணம் வரும், ட்ரெஸ்ஸே இல்லாதாலும் ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவாங்க, சாப்பாடே இல்லாதாலும் ஒரு சாப்பிட முடியும். அப்போ இதுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கண்டிப்பாக என்ன தேவைங்க? பணம் தேவை. இப்போ இதுக்கு போதுமன்றோட கூடிய இருக்கக்கூடிய மனது சரி வராது. நமக்கு ஓகே தான் இல்லையா? நமக்கு சரிதான் இல்லையா? அடுத்து பாருங்க, இன்னொன்று சொல்கிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நானும் ஒத்துக்கிறேன் அதை இல்லையா? உலகத்தில் யாராவது பிறக்கும் போதே ஒரு 1 கோடி ரூபாயோட பிறந்தமா? நம்ம இல்லை. சரி, போகும்போது ஆண்டவர் வரும்போது நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அப்பையும் யாரும் 1 கோடி ரூபா அங்கே செல்லாது, தெரியுமில்ல அது உங்களுக்கு? பரலோகத்தில் போய் பணம் இங்கே இருக்க கரன்சி செல்ல போதா? நம்ம ஊரில் ஏற்கனவே பாருங்கள் 500 கோடி செல்லாமல் போச்சு இல்லையா? அதே செல்லாமல் போகுது, அங்கே போய் பரலோகத்தில் போய் செல்லுமா? கொஞ்சம் யோசிங்களேன். இல்லை. அப்போ இதெல்லாம் ஒன்றும் செல்ல போகிறது கிடையாது. அப்போ என்னென்னா, இங்கே இதெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவோம். சரி, உண்ணவும் உடுக்க இருந்தால் போதும், நமக்கு போதும், ஓகே. ஆனால் உலகத்தில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதுக்கு பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படுதா இல்லைங்க? பணம் வேணும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பணம் இல்லாமல் ஒன்றும் பணம், நீங்களாம் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா? எல்லோரும் டிக்கெட் எடுத்து தானே பஸ்ஸில் வந்தீங்க இல்லைங்க? அப்போஸ்தலருக்கு ஏஎஃப்டிக்கு போகிறேங்க, அல்லேலூயா அப்படின்னு எந்திரிச்சு கண்டக்டரை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்கிறேங்க அப்படின்ட்டு வந்தீங்களா? வரலை. பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டிங்களா? பெட்ரோல் போடும்போது ஐயா ஏஎஃப்டி சர்ச்சுக்கு போகிறேங்க அல்லேலூயா அப்படின்னீங்கன்னா விடுவார் அவர்?
கண்டிப்பாக பணம் தேவைப்படுது இல்லையா? அங்கெல்லாம் நீங்கள் வந்து போதுமன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தாலும் போதுமே என்று இருக்க கடவுள்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நமக்கு போதும். ஆனால் நல்ல கவனிங்க, ஊழியத்துக்காக ஆரான பாருங்கள், சபையை கட்டுவதற்கு, சபையை நடத்துவதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. அடுத்துடுங்க, அங்கே அடுத்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். நல்லா கவனிங்களேன். இப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, பணத்தை நிறையா சம்பாதிச்சு எதுக்குமே ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்காத ஒரு ஆளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும் இல்லையா? என்ன பண்ணுறது? சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். இதே கான்செப்டில் இருக்கிற ஆளுக்கு தான் இந்த வசனம் சரியாக வரும். ஏன்னா அங்கே சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள்னா எது? தனக்காக ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். நான் அடிச்சுக்கிறாங்களே அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கென்று நல்ல ஆண்டவருடைய ஆலயங்களை கட்டுறதுக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்லையா, சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கையில் காசு வந்தா என்ன செய்கிறோம்? அது ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம். அது ஏதாவது தப்பு இருக்கா? பாருங்கள், என்ன நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பாதிப்பாங்க, எனக்கு, என் பொஞ்சாதிக்கு, என் பிள்ளைக்கு அப்படி போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஆண்டோடைய ஊழியங்களை பற்றி எதுவுமே கரிசனை இல்லாத ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் இது. என்ன சொல்கிறாரு? பணம் பாருங்க சொல்கிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். நம்ம யாருக்காக ஐஸ்வர்யவான விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காக ஐஸ்வர்யவான விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குன்ற ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறோம். நம்ம சம்பாதிக்கிறோம், ஆண்டவருக்குன்ற தசமபாங்களை கொடுக்குறோம், காணிக்கையில கொடுக்குறோம், சுவிசேஷ வேலைக்கென்று, சுவிசேஷ ஊழியத்துக்கென்று கொடுக்குறோம். அப்போ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாங்க? ஐஸ்வர்யங்களாக ஆகலாம். ஏன்னா நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கென்று ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறோம். அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்காக. அவருடைய ஊழியம் இன்னும் வளரட்டும், இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும், இன்னும் அறிவிக்கப்பட்ட இடங்களில் போய் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு திரளான மக்கள் ரசிக்கப்பட்டு சபைக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு தெய்வீகமான நோக்கத்தோடு நாம் என்ன செய்கிறோங்க? இந்த ஐஸ்வர்யங்களாக நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறன்றது எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, தனக்காகவே அடிக்கிறாள், தனக்கு 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 அப்படின்னே இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுகளை பற்றி தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுறாங்களா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுத்தீங்கனாவே, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்குன்னு கொடுத்தீங்கனாவே, நீங்கள் செய்கிற வேலையே கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதில் குறுக்கு வழியெல்லாம் போகணும் அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அந்த ஐஸ்வர்யவான்களான்று விரும்புறதுன்றது என்னன்னா, சில நேரங்களில் ஷார்ட்கட்டில் போய் சில காரியங்களை சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அந்த வேலை யாராவது நம்ம செய்ய போகிறோமா? கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல ஒரு வேலை செய்கிறீங்க, நல்ல ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஒபாமா 8ஆம் அதிகாரம் சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குற தேவன் நீ ஐஸ்வர்யவானு விரும்பக்கூடாதுன்னு சொல்லுவாரா? கொஞ்சமாக யோசிக்கணும் இல்லையா நம்ம? அப்போ நம்ம யாருக்காக ஐஸ்வர்யவான விரும்புகிறோம் அப்படின்னா, நாம் கர்த்தருக்கென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும்படி, அவருடைய ஆலயம் பாருங்க, அவருடைய சபைகள் கட்டி எழுப்பப்படும்படி, இன்னும் அநேக ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து நாட்டப்படும்படி, அதுக்கு தான் நம்ம ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறோமே தவிர நமக்கு 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 நடிச்சுக்கிறக்கா இருக்கிறோம் இல்லையா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம கையில் ஒரு 100 ரூபா இருந்துச்சு, நம்ம போய் பைபிள் வாங்குவோம் இல்லையா? ஆனால் மனம் திரும்பாத மனுஷன் கையில் இருந்தால் அவன் ஏன்ட்ட போகிறான்? நேராக டாஸ்மார்க்கு போகிறான். அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவன் நம்ம பைபிள் வாங்குறான், அவன் என்ன பண்ணுறான்? பாட்டில் வாங்குறான். இப்போ நம்ம யோசிக்க விஷயம் என்னன்னா, நான் யாருக்காக ஐஸ்வர்யவானு விரும்புகிறேன்? நம்முடைய நோக்கம் என்ன? நாம் யாருக்காக ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஐஸ்வர்யம் நம்ம கையில் பணம் கொடுத்தா நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படி நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறோம். சரி, அது மட்டும் அவன் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்களா பாருங்கள், சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள் இல்லையா? அடுத்து சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? பண ஆசை. நல்லா கவனிங்க, பண ஆசை வேற, பணம் வேற. பண ஆசைன்றது எது அப்படின்னா, எப்படியாவது குறுக்கு வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கணும் இல்லையா? எப்படியாவது அதை போய் பண்ணுறது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எவ்வளவு கோல்மால் பண்ண முடியுமோ அவ்வளோ கோல்மாலையும் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் பண ஆசை இல்லையா? ஆனால் நல்ல கவனிங்க சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி
அநேகம் சோதனைகளால் தங்களை உருவம் குத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா என்ன பண்றாங்களாம், விசுவாசத்தை விட்டு வழி விடுறாங்களாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வர்றதுக்கே நேரம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டபுள் ஷிஃப்ட் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஆராதனையோட இவங்களுக்கு எது முக்கியமாக இருக்கும், பணம். அன்னைக்கு போனால் அன்னைக்கு எவனும் கடை திறந்துருக்க மாட்டா, நம்ம திறப்போம், திறந்தா நிறைய கொட்டும். இப்படியெல்லாம் நினைக்கிறது எவ்வளவு தரைக்குறைவான எண்ணம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க நீங்கள், இல்லையா? ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆராதனைக்கு வந்துட்டு கூட போய் எதாவது பண்ணுன்னா ஓகே. ஆனால் ஆராதனை கட் பண்ணிட்டு போய் அதை சம்பாதிக்க நினைக்கிறீங்களே, இது எவ்வளோ ஒரு குறுக்கு புத்தி. அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, நீங்கள் அதை யோசிங்க. அங்கே பாருங்கள், நல்லா கவனிங்களேன். பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. சிலர் அதை இச்சித்து அன்னைக்கு போனால் நிறையா கிடச்சிரும், அப்படி இப்படி பண்ணிடுறோம். இப்படி போகும்போது அதுக்கு பேர் இச்சை. அதுக்கு பேர் என்னங்க, இச்சை. இச்சைனா ஆண்டவரை விட அதிகமாக பணத்தை நேசிக்கிறது. அங்கே சொல்கிறாரு என்னன்னா, பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி சொல்லுவாங்க. பாருங்கள், சிலர்லாம் எங்கே பாஸ்டர் நேரமே இல்லை, அன்னைக்கு தான் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, வர முடியல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சில நாட்களுக்கு பிறகு பிசாசு அப்படியே கொண்டு போயிடும், இல்லையா? அது என்ன ஆயிருன்னா, பணத்தையே நீங்கள் போயிட்டே இருக்கும்போது இப்போ ஆண்டவரா பணம் உங்கள் ஆண்டவரான்னு ஒரு கேள்வி ஏற்படும். எல்லாம் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளையிலே கவனிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்கிறேன். இப்போ யார் ஆண்டவர்? பணம் ஆண்டவரா இயேசு ஆண்டவரா? இயேசு தாங்க ஆண்டவர். பணம் என் வேலைக்காரன், நான் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறத செய்கிறதா அது இருக்க தவிர அது சொல்கிறத செய்கிறதுக்கு நான் கிடையாது, இல்லையா? பணம் என் கையில் இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன் நீ அதை செய்ய, அவ்வளோதானே தவிர நீ சொல்கிற நான் கேட்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் அதை தான் நான் செய்ய போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மக்களை ஒருபோதும் பணம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பணம் சொல்கிறத கேட்குறது ஆளுகளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, பணம் தான் அவங்க ஆண்டவர். ஏன்னா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை 1 மணி கூட திறக்க சொன்னா கூட திறப்பாங்க நைட்டில். ஏன்னா இவங்களுக்கு யார் கடவுள்? பணம் தான் கடவுள். நல்ல குடிங்க, இந்த இடத்துல தீர்மானங்கள் எடுக்கணும். ஊழியக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாதனால தான் என்னத்தை கண்ணை மூடிட்டாம்பாடு பேச வேண்டியதான் பணம் அப்படின்னு. நல்ல கவனிங்க. அப்போ பணன்றது நம்ம வேலைக்காரன் வர பணம் நம்முடைய ஆண்டவன் கிடையாது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பணம் இருக்குது, பணம் இருக்குன்னா நான் சொல்கிறத செய்ய போகுது, அதை நான் போய் என்னமோ ரொம்ப நாடி தேடி ஓடி போன அவசியம் இல்லைங்க. பணம் நம்மளை தேடி வரும். அதுதான் ஆசீர்வாதம். வேற சொல்லுது என்னது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ பணம் நம்மளை தேடி வரணுமே தவிர பணத்துக்கு பின்னால் ஓடுறது அப்படியே ஓடிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் பண ஆசை, இல்லையா? பணம் தான் கடவுள்ன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆசை. ஆனால் பணம் நம்மளை தேடி வர்ற மாதிரி என்ன பண்ணணுங்க, நம்ம கர்த்தர்கிட்ட இந்த உண்மையை உத்தமத்தை காமிக்கிறது பணம் நம்மளை தேடி வரும். இங்கே அதான் சொல்கிறாரு, பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. சிலர் அதை இச்சித்து என்னது விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, பணம் 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 அடித்து இவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுறது, பணத்துக்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து. அப்படி நீங்கள் போகும்போது பணம் உங்களுக்கு என்னது, அது ஆசீர்வாதம் இல்லாமல் அது அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. பணம் 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 போது. ஆனால் பணத்தை விட பணத்தை கொடுக்குற தேவன் பெரியவர், அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர், இல்லையா? பணம் எனக்கு முக்கியமா, அதை கொடுக்குற என் தேவன் எனக்கு முக்கியமான அவர் தான் முக்கியம். அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என் சோர்ஸுங்க. பணம் வர்றதுக்கு நீங்கள் 1000 வழி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், பணத்தை கொடுக்குற தேவன் ஒருவர் தான் இருக்கிறார். அவரை நான் தேடும் போது பணம் எல்லாமே வந்துடும். அப்போ பணம் எந்த ரீதியிலையும் பாருங்கள், நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதோ, அதை சம்பாதிச்சு ஆண்டவருக்கு என்று கொடுக்குறதோ, அல்லது நல்ல ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு 2 வீலரோ ஒரு காரோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொள்வது எந்த ரீதியிலையும் வேதத்தின்படி எந்த தவறுமே கிடையாது, இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் தவறு. ஆனால் கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சத்தமில்லாத காணிக்கை போடணுமா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நோட்டா போடுங்கன்னு அர்த்தம். அதான் அன்னைக்கு பாஸ் சொன்னார் பாருங்க, நோட்டா போடுன்றப்ப அவன் மட்டும் வெறும் கையை அப்படி நீட்டிட்டு போயிட்டே இருக்காங்கண்ணா, ஒன்றுமே போடாமல். ஏன்னா சத்தம் தானே இருக்கக்கூடாது உங்களுக்கு, நாங்கள் சத்தமே இல்லாமல் போயிடுறோம் போங்க. ஏன்னா இவங்க பண்ணுற பிரசங்க என்னென்ன, நீங்கள் நல்ல இங்கே ஒரு அம்மா வச்சு பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சபைக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மா இங்கே ஏன்ட்ட ரசிக்கப்பட்டு ஞானசம் நடந்துச்சு. யாரோ ஒரு ஆள் பாருங்கள் கொண்டு போய் நல்ல கவர்மெண்ட் வேலை கிடச்சி பாருங்கள் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த வேலையை விட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆள். கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்துருச்சுங்க அந்த அம்மா. என்ன கூத்து பாருங்க, கடவுள் உன்னை ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கு பாவங்க. அந்த அம்மா இன்ன வரைக்கும்
ஒரு நல்ல கஞ்சி கூட குடிக்க முடியல அந்த அம்மாவால். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். தவறான சில போதனைகள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சபைக்கு வருவது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். கரெக்டாக நிதானமாக பிரசங்கம் பண்ணுறோம். வசனத்தை ரொம்ப கரெக்டாக நிதானித்து நம்ம தெளிவாக பிரசங்கம் பண்ணுறோம். ஏதாவது ஒன்று நாங்கள் பிரசங்கிறது கிடையாது. கரெக்டாக அதுக்குன்னு உட்காந்து படிக்கிற மணிக்கணக்கா ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரொம்ப நிதானம் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட என்னது கத்தி இருக்கிறத, நாங்கள் வந்து கசாப்பு கடைக்காரன் கிடையாது. என்னதுங்க, நாங்களாம் ஆட்டுக்கறி வச்சு வெட்டுற ஆளு கிடையாது. எங்கள் கையில் இருக்க கத்தி இருக்கு இல்லையா, அது அநேகருடைய உயிரை வாழ வைக்கக்கூடிய கத்தி. இந்த வசனம் அப்படிப்பட்டது இல்லையா. அப்போ நாங்கள் கரெக்டாக அதை பேசுகிறோம். பேசும்போது என்ன பேசுகிறோம், பணம் வந்து தேவையா, எதுக்கு தேவை என்பதை பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்காரு, பெரும் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய கப்பலுக்கு சொந்தக்காரர், அந்த நாட்களே டாக்டரேட் பண்ணவர், அவ்வளோ பெரிய ஒரு ஆள். என்ன சொல்கிறாரு பாருங்க, சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, என்னது நீயோ பாருங்க, அவர் சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏன்னா நீ இதை நாடுனாவே பணம் தானா வந்து சேர்ந்துருன்றார் அவர். ஒன்று நீ பணத்தை தேடி ஒன்று போடணும் அவசியம் கிடையாது இல்லையா. நிறைய ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கேன் நான். சில வீடுகளுக்கு போட பாருங்க, இந்த 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் போவான், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்வான். என்னையா விஷயம்னு கேட்டால், இந்த 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மக்களை சம்பளம் வாங்க, நேராக போய் வீட்டில் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றது. எங்களுக்கு இந்த மாதிரி டைமே கிடையாது, இன்னும் டைமே இல்லை. நாங்கள் எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குறோம்? எங்களுக்கு வந்து இங்கே வர்ற ஆளுங்க கொடுக்குறதே ஸ்தோத்திரம் போதும் போயின்னு இருக்குது இல்லையா. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வந்து வேலையை செஞ்சாவே, தேவன் அழைத்திருக்கிறார், இந்த வேலையை செஞ்சாவே கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த 6ஆம் நிலை கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் பணத்தை தேடி ஓன்னு அலையன்னு அவசியம் கிடையாது. பணம் உங்களை தேடி வரும். ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ரட்சகர் கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் பணத்தை ஒன்று தேடி ஒன்று அலையணும்னு அவசியம் கிடையாதுங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நல்ல கவனிங்க, இதிலேருந்து நம்ம அந்த 11ஆம் வசனம் வரைக்குமே ஓரளவு பார்த்துருக்குறோம் இல்லையா, போராட்டம் அது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து கர்த்தர் தான் கொடுக்குறாரு. நல்ல கவனிங்களேன், எடுங்களேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். விருந்து சந்தோஷக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நல்ல கவனிங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வந்து எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாரும் சொல்லுங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தருக்கு கொடுக்க உதவும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உதவும், நல்ல இடம் வாங்க உதவும், நல்ல வீடு கட்ட உதவும், நல்ல சுவிசேஷத்தை போய் அறிவிப்பதற்கு உதவும், எல்லாத்துக்கும் உதவுங்க. அப்போ பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வந்து அவசியம். ஆனால் பண ஆசைன்றது அது எதுக்குமே உதவாது. அது வந்து என்னது, அதை உடையவருடைய ஜீவனை வாங்கிடும். அப்போ பணம் வந்து எல்லாவற்றுக்கும் உதவும் என்றதுனால பணத்தை வந்து கர்த்தர் வந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவே மிக அற்புதமான சில காரியங்களை சொல்கிறார் இல்லையா. பணத்தை ஒரு ஆளை வந்து நம்பி கொடுக்கணும். முதல்ல ஆண்டவர் தான் கொடுக்கணும் இல்லையா. பேச சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். ஒரு ஆளை நம்பி முதல்ல பணத்தை ஆண்டவர் கொடுக்குறாருனாவே அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாதால்கிட்ட போய் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? பாருங்கள், எல்லா அப்பா அம்மார்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் சேவிங் பிளேட் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக சர்வ் பண்ணுவோம் இல்லையா. அதே சின்ன குட்டி பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க, அதில் போய் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், சேவிங் பண்ணுறதுல வந்து 4 இழுத்து இங்கேயும் கோடு போட்டு நிற்கும், ரத்தம் ஒழுகும் இல்லையா. அதுபோக பணம் வந்து கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதை யார்கிட்ட கொடுக்கணும் அவருக்கே தெரியுது. அது கூட விரும்புகிற வேண்டாம் தான் வரும், விரும்ப வேண்டாம் வரவே வராது. எனக்கு வேணாம் வேணாம் வேணான்னு பாருங்கள். ஒரு முறை அங்கே ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு வந்தார் பாருங்க. அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜரு. அந்த நாட்களில் பாருங்கள், ஏதோ அவர் சொல்லார் 100 ரூபாயா 500 ரூபா சம்பளம் போல். நான் சொல்ல பழைய ரொம்ப நாட்களுக்கு முன்னால், வருஷங்களுக்கு முன்னால் பாருங்கள், வாங்கிட்டு வருவாரான் பணத்தை, சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து பாருங்கள், கதவை போட்டிட்டு மிதிப்பாரான், ஏ பிசாசே 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 அப்படின்னு வரான். ஒரு நாள் பாஸ்டர் ஹாரிஸ்ட்டை போய் அவர் சொல்லியிருந்துருக்கிறாரு, இந்த மாதிரி பாஸ்டர் அந்த சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டார். ஆமாம், நீங்கள் தான் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க கேட்டார். அவன் சொன்னாரான், நான் ஒரு சபைக்கு போனேன், அங்கே என்ன ஆகி போச்சுன்னா இந்த பணம் ஒரு பிசாசுன்னு சொல்லி கொடுத்துட்டார் அவர் வேற. நான் நேராக அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்தேன்னா பிசாசே பிசாசே பிசாசன்னு போட்டு மிதிப்பேன் அப்படின்னாரான். இவர் கேட்டாராம், அந்த பிசாசை சம்பாதிக்கிறதுக்கு 1 மாதம் எதுக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாராம்.
எப்படிங்க? அந்த பிசாசை சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு 1 மாதத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனோம்? அன்னைக்கு தான் அந்த ஆளுக்கு வழங்கிச்சான் பாருங்க. என்ன பிரச்சனை? ஐயோ தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். பணம் வந்து கர்த்தர் கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது வராது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்பிக்கைக்கான ஆளாக இருக்க வேண்டும் இல்லையா? எடுப்போம் ஒரு பகுதி போவோம். அதாவது லூக்காஸ் விஷயம் எடுங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் எல்லாரும் அப்படி எடுத்துங்க. 19:12 பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்களே 10 பேரை அழைத்து அவரிடத்திலே 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்ப வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். என்ன சொல்லியிருக்காங்க? வியாபாரிகள்லாம் கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்க, அப்போதாங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும். சொல்லுங்க. ஓகே, வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, வியாபாரம் பண்ணுங்கள்னு சொன்னாச்சு. அவனுடைய பாருங்க ஊரார் அவனை பாருங்க புறப்பட்டு போகிறான். அந்த 13ஆம் வசனத்துலையா புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரை வந்து 10 பேரை அழைச்சி கொடுக்குறான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதியை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்களே அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்றும் அறியும்படி அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரனும் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலிலே 5 தாலந்து ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னை ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபத்தில் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். தலை கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம்னா, ராத்தல் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷில் கோல்டு காயின் அப்படின்னு பாருங்க, குட் நியூஸ் போட்டிருக்கு. அதில் அதான் சொல்லுவாங்க. என்ன ராத்தல்னா ஆங்கிலத்தில் வந்து கோல்டு காயின், ஒரு தங்க காசை கொடுக்குறான். ஒருத்தனை முதல்ல கூப்பிட்டான், அவனுக்கு 10 தங்க காசு கொடுத்தான். அடுத்து ஒருத்தனுக்கு 5 தங்க காசு, இன்னொருத்தனுக்கு 1 தங்க காசு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இவன் யாருன்னா ஒரு பிரபுன்றது ஒரு இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு கவர்னர் மாதிரி வச்சுங்க. இப்போ இந்த கவர்னர் என்ன பண்ண போகிறான்? இன்னொரு அதிகாரத்தோடையவனா போகிறான். என்ன பண்ண போகிறான்? ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆள செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக மாற போகிறான். அங்கேருந்து ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி இவன் தூரதேசத்துக்கு போகிறான். தூரதேசத்துக்கு போகும்போதே என்ன பண்ணுறான்? இந்த 10 பேருக்கு 10 காயினை கொடுத்துட்டான். ஒருத்தனுக்கு 10 காயின், இன்னொருத்தனுக்கு 5 காயின், இன்னொருத்தனுக்கு 1 காயினை கொடுத்தாச்சு. சொல்கிறான். அவன் சொல்லும் போதே சொல்கிறான், எப்போ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். வியாபாரம் பண்ணு சொல்லியாச்சா இல்லையா? ஏதாவது வேலை செய்யலாம் தப்புங்க. வியாபாரம் பண்ண வேலை சொல்லியாச்சு. இப்போ வியாபாரம் பண்ணு சொன்ன உடனே 10 தங்க காசு வாங்கினவன் என்ன பண்ணான்? போய் வியாபாரம் பண்ணான். வியாபாரம் பண்ணி இன்னொரு 10 தங்க காசை சம்பாரிச்சிட்டான். அடுத்துக்கலுங்க, இன்னொரு 5 வாங்கினவன் அவனும் 5 தங்க காசை சம்பாரிச்சிட்டான். 1 வாங்கினவன் வந்தான். அவன் என்ன பண்ணான்னா, நேராக போனான். அவன் பொஞ்சாதி சேலையை கிழிச்சு ஒரு சுற்றுனா, நல்ல குழியை தோண்டி உள்ளே வச்சுட்டு வந்துட்டான். புதைச்சிட்டு எப்படா வருவான்னு எதிர்பார்த்தானா, இவன் 10 வாங்கினவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, எஜமான வர்றவங்கள 10 சம்பாதிக்கிறன்னு தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். 5 வாங்கினவன் அவன் என்ன பண்ணுறான்னா, எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யணும், வாங்கி சம்பாதிக்கணும் அவன் வேலை செய்கிறான். ஏன்னா யார் கணக்கு கொடுக்கணும்? யார் கொடுக்கணுங்க? கணக்கு கொடுக்கறது வந்து பிரபுக்கு கொடுக்கணுங்க. இவன்கிட்ட கொடுத்த ஆள்கிட்ட கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்? சம்பாதிச்ச உடனே இவன் வந்து கேட்குறான். அந்த 10 வாங்கினவன்ட்ட வந்து கொடுக்குறான். ஓ, நீ 10 காயின் வாங்கினியா, 10 ராத்தல் வாங்கினே, வா, உன்னைய 10 பண்ணுறதுக்கு நீ தான் கவர்னர். ஏன்னா நீ 10 தங்க காயின்லேயும் இவ்வளோ உண்மையாக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக நீ 10 பட்டணத்துக்கு நீ கவர்னராக இருக்க உன்னால் முடியும், வா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட. அடுத்து 5க்கு வாங்கினவன்ட்ட அதே போல் 5 பட்டணத்துக்கு நீ அதிகாரி ஆயிருந்து அவனுக்கு கொடுத்தாச்சு, ஏன்னா அவன் 5 சம்பாதிச்சு வந்துட்டானே இல்லையா. அடுத்து 1 வாங்கினவன் வந்தான். அவன் என்ன சொல்கிறான், நீர் யாரு? விதைக்காலத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காலத்தில் சேர்க்கிற ஒருவன்ற கடின இருதயமுள்ள மனுஷன் என்ற அறிவே நீர். ரொம்ப மோசமான ஆள், உங்களை பற்றி தெரியும் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அவன் உடனே கேட்டான், சரி நான் மோசமான ஆளுனே வச்சுக்குவான், ரைட்டு, உன் பார்வையில் நான் மோசமான ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், போய் பேங்க்கில் போட்டிருந்தா பேங்க்கில் போடுற தப்புன்னு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறவனே அந்தால நம்ம மேனேஜர்லாம் இங்கே இருக்கிறாங்க, பேங்க் மேனேஜர் நம்மளோட சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இப்படி பிரசங்கம் பண்ணோம்னா, ஏன் எங்கள் தொழிலை கெடுக்கிறதுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு இல்லையா. என்ன ஒரு அநியாயம் பாருங்க இல்லையா. அதாவது பேங்க்கில் போய் போடக்கூடாது உங்களுக்கு, ஏன்னா இவங்க பொஞ்சாதி செயலால் சுற்றி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டு பாருங்க இல்லையா. இதை எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் 10 வாங்கினாலு 10 போய் சம்பாதிச்சான், அவனை 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆக்கிட்டாரு. 5 கொடுத்தவனுக்கு 5 சம்பாதிக்கிறான், அவனுக்கு 5 பட்டணம். இந்த ஒன்றுமே இல்லாதவன் ஏங்க அப்படி செஞ்சான்றக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனமே சொல்லுது. என்ன பண்ணா பாருங்க, அவன் என்ன பண்ணான்றதுக்கு அந்த வசனமே சொல்லுது. இருங்க, ஓகே, அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த 20ஆம் வசனம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சிலையில் வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இவனுக்கு என்ன பிரச்சனைங்க? பயம். நான் சொல்கிறத கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஏன் இந்த சில பிரசங்கர்கள்லாம் பணம் வந்தால் நீங்கள் பாவம் செஞ்சிருவீங்க, பணம் வந்தால் ஆண்டவர் விட்டு ஓடிடுவீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம். என்ன பயம்? காசு வந்தால் ஒருவேளை பின்மாறி போயிடுவோமோ, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போக மாட்டோமோ, ஒருவேளை அப்படின்னு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பயமே இவங்களால் என்ன பண்ண முடியல, பணத்தையும் வாங்கிக்கிற முடியல, அந்த பணத்தை வச்சு ஊழியமும் உங்களால் செய்ய முடியல. அதனால தான் அங்கங்கே போய் எங்கள் ஊர் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுங்க. நான் கேட்குறேன், சபையில் பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ எதுக்கு ஊழியத்துக்கு வந்துருக்கிற? உன்னால் ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல, நீ எதுக்கு வரணும் ஊழியத்துக்கு வரணும்? ஆனால் ஊரெலாம் போய் சொல்கிறது, எங்கள் ஊர் பெரம்பலூர் ரொம்ப ட்ரை நான் மண்டையிலாம் ட்ரை இருக்கு. அது எங்கேயுமே ட்ரை கிடையாது. அவனுக்கு மண்டை பிரச்சனை. அவனுக்கு இந்த மாதிரி வசனங்களை தெரியல, பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? ஆண்டவரை கண்டே பயப்படுறான். ஆண்டவர் ஒருவேளை பணம் கொடுத்தாரு நான் பாவம் செஞ்சோம்னா அப்படின்றான். இல்லைங்க, பயப்படுற ஆள் என்ன ஆயிடுவான்னா சோம்பேறியா மாறிடுவான். அவனால் எதுவுமே செய்ய மாட்டான். நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். வேதம் சொல்லுது, அந்த வசனம் கூட நீங்கள் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பயப்படுற ஒரு மனுஷன்ட்ட பணம் வராதுங்க. பணம் வந்தால் நான் பாவம் செஞ்சிருவேன், பணம் வந்தால் நான் பின்வாரி போயிடுவேன், பணம் வந்தால் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இப்படி ஒரு பயம் இருக்கிற ஆளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாங்க. அப்போ பணம் வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோன்றது முக்கியம். பணம் வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம்? நம்ம சம்பாதிக்கிற ஒரு பணம் வருது, இந்த பணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய நோக்கம்ன்றதான் முக்கியமே தவிர இல்லையா. பணம் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. அப்போ பணம் எவ்வளோ முக்கியம். நீங்கள் அதான் கர்த்தர் சொன்னார் பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையிலோட அநேகத்தில் என்ன செய்வேன்? அதிகாரியாக வைப்பேன். அப்போ பணம் உங்கள் கையில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பணத்தை எந்த நோக்கத்தின்படி நீங்கள் செய்கிறீங்க, அது எதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பணத்தை கையில் வரும்போது என் கையில் பணம் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்த வாங்கினா செச்சை கட்டியிருக்கிறேன், என்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போது இன்னும் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்குவேன், வாங்கி இன்னும் பெரிய செச்சா கட்டுறேன்னு நினைப்பேன். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தான் செய்வேன். ஆனால் இன்னும் வேற ஆள்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவன் 2 சாராய கடை கட்டுவான். அதான் எனக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் இல்லையா? அப்போ நான் என் கையில் பணம் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துவேன் இல்லையா? அதுதான் செய்ய போகிறோமே தவிர பணம் இருக்கிற ஆள் முக்கியங்க. பணம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? அப்போ பணன்றது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்படி கொடுக்கிற தேவன் பணம் வேணான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பணம் என்னதுன்னா, நம்ம அந்த பணத்தை பாருங்கள், பணம் ரொம்ப செழிப்புன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எடுங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இங்கே பாருங்க, நீங்கள் வியாதியை பற்றி பயந்தீங்கன்னா என்னது? அன்பில் இன்னும் பூரணப்படலைன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி பணத்தை பற்றி நீங்கள் கண்டு பயந்தாலும் நீங்கள் இன்னும் அன்பில் பூரணப்படலை. எந்த அன்பில்? தேவ அன்பில். நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ என்னது அப்படின்னா, நீங்கள் அந்த பயந்த காரியம் என்ன செய்து மக்களுடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா,
நல்ல கவனிங்க. பயமும் ஒரு விதமான விசுவாசம். தெரியுமா அது உங்களுக்கு? பயம் வந்து என்னதுங்க? பிசாசை வேலை செய்ய வைத்து விடும். விசுவாசம் தேவனை வேலை செய்ய வைக்கும். பயன்றது என்னது? பிசாசை வேலை செய்ய வைக்குது. ஆனால் விசுவாசம் தேவனையும் தேவ தூதர்களையும் நம்முடைய சார்பாக வேலை செய்ய வைக்கிறது. அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் வாழ கற்றுக்கணும். பணம் எனக்கு கத்தர் கொடுத்துருக்காரா? இது கத்தருக்கென்று நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன். ஒரு நல்ல ஒரு இடம் வாங்குறேன், ஒரு வீடை கட்டுறேன், அது என்னது? ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துறேன் மூலமா. ஏசாயா 1ஆம் அதிகாரங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்றார் பாருங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் பாருங்க, நன்மைன்றதை விட ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, கொழுமையை புசிப்பீர்கள். என்னதுங்க? கொழுமையை புசிப்பீர்கள். யாராவது சொல்லுங்க. தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள். அப்போ கொழுமையை புசிக்கணும் அப்படின்னாவே நல்ல கவனிங்க, செழிப்போ அது கொழுமையோ எல்லாமே பாருங்க யார் கொடுக்கறதுன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், கொழுமையை புசிப்பீர்கள். அப்போ அந்த கொழுமை, இந்த செழிப்பு, இது எல்லாமே கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம். இந்த தேசத்தில் வந்து நீங்கள் சகல விதமான நன்மைகள் ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கன்னா இதெல்லாம் கர்த்தர் கூடக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் இல்லையா? அப்போ இதை வந்து பாருங்க, இந்த கொழுமையை செழிப்பெல்லாம் நம்ம வந்து பாருங்க விசுவாசிக்கணும். கொழுமை செழிப்புன்னு வந்த உடனே இல்லை இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம் அப்படி இல்லை. கொழுமை செழிப்பெல்லாம் யார் கொடுக்கறது? கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுங்க மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரடுங்க, பார்த்து முடிச்சிருவான். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்றாரு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்னது? கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என்னது? கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் சொல்றாரு. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாவே அங்க என்ன இருக்குங்க? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல என்ன செய்வீர்கள்? வளருவீர்கள். ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, ஆண்டவர் கொழுக்க வச்சு அடிச்சுடுவார் அப்படின்னாராம். கொழுக்க வச்சு என்ன பண்ணுவாராம்? நல்ல கவனிங்களேன். எதை கொழுக்க வச்சு உண்மையில அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதை கொழுக்க வச்சு அடிக்கிறான்னா, பன்னி இருக்கு பாருங்க, பன்னிக்கு நல்ல சாப்பாடு போடுறான். அந்த பன்னி வந்து ஒரு பெரும் பிரச்சனைனா, சாக போகிற அன்னைக்கு மட்டும்தான் பாருங்க மேலே பார்க்குது. மற்ற நாளுக்கெல்லாம் வந்து அது பார்க்குறதே கிடையாது, நன்றியே தெரியாதுக்கு இல்லையா? ஒரு முறை ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தன் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் ஜெர்மனி சாப்பிட்டாராம் பாருங்க. சாப்பிட்ட உடனே அங்கே இருக்க சில வாலிபர்கள் வந்து கேட்டாங்களாம், ஆமாம் உங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி ஜெர்மனி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், எங்கள் ஊரில் பன்னியெல்லாம் சம்மந்து ஜெர்மனி சாப்பிடாதுன்னாராம். ஏன்னா நல்ல கவனிங்களேன், கர்த்தர் கொடுத்த உணவுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க? நன்றியை சொல்லணுங்க. வேதம் சொல்லுது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உணர்ந்து விலக்குவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லணும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் வியாதியிலிருந்து விலக்கும் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சாப்பாடு சௌகரியங்களுக்கு சரியாக செய்யலாம் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுற நிமித்தம் நல்லா செஞ்சுருவாங்க. அப்போ இப்படிலாம் கர்த்தர் வந்து நம்மளை சாப்பிடுவதற்கு நல்லா அனுபவிப்பதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம கொளுத்திருப்போ தான் கர்த்தருடைய சித்தம். கடைசியாக உடனே அவனை பார்த்து முடிச்சிருவான். ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஓகே, அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். நிறையா வசனங்களை எடுத்துட்டோம். வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார்னு. அதில் நெகேமியாவில் வந்து ஒரு வசனம் இருக்கு. எடுங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, அங்கே பார்த்தீங்களா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா கொளுத்து, எப்படிங்க? கொளுத்து. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும், வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கணும். வீட்டுக்குள்ள என்ன செய்யணுங்க? வீட்டுக்குள்ள வந்து இப்போதைக்கு வெறும் வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும், சகலவிதமான உடைமையிலையும் நிறைந்த வீடு என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆசீர்வதிங்க.
ஃப்ரிட்ஜில் என்ன சொல்லுங்கள், இயேசு நாமத்தில் ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கா நமக்கு நன்றி ஆண்டவரே. வாஷிங் மிஷின் இல்லையா, என்ன பண்ணுங்க, வாஷிங் மிஷினுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டிஷ் வாஷர் இல்லையா, பாத்திரம் வளர்க்குற மிஷின் இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாரின்ல தாங்க தேவைப்படும், இங்கேயும் தேவைப்படுது. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதமான உடைமையிலும் நிறைந்த வீடுகளையும், என்னது, வெட்டப்பட்ட துறவுகளையும், என்னதுங்க, வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும், என்னது, சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தாங்க? தரித்திரமாக வாழ்ந்தாங்கன்னு போட்டிருக்காங்களா? இல்லை, செல்வமாய் வாழ்ந்தார்கள். நல்ல ஐஸ்வர்யான வாழ முடியும். நெகேமியா சொல்றான், அந்த மாதிரி சொல்றான், ஒரு அந்நிய தேசத்துல சொல்றான், செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்ப செல்வமாய் வாழ்றது கர்த்தருடைய சித்தங்க. அது மட்டும் இல்லாம அங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், திராட்சை தோட்டம் அடுத்து பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்னது, ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும். ஒலிவ தோப்புகள், ஒலிவு மரம் இருக்கு இல்லையா, இந்த ஒலிவ எண்ணெயை பற்றி ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒலிவ தோப்புகள் வந்து மண்ணில் வளரக்கூடிய சில ஒலிவ மரங்கள் இருக்கான். அந்த மரத்தோடைய எண்ணெயை விட சில கற்பாறைகளை வந்து அந்த ஒலிவ மரங்கள் வளருதான். அதனுடைய அந்த எண்ணெயை ரொம்ப நல்லா இருக்கான் பாருங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப திக்கா இருக்குமா, ரொம்ப நல்லா, அதனுடைய மனமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய, என்னது, பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய தயவு தாங்க இன்னைக்கு நம்மளை செல்வம் வாழ வைக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு கையில நீங்க பணத்தோட இருக்கிறீங்கன்னா அது கர்த்தருடைய தயவு, மறந்துடக்கூடாது. அப்ப பணத்தை வந்து ஏன் நம்ம பேசுறோம், ஏன் செழிப்பு இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய கிருபையினால எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஐஸ்வர்யவனாய் வாழுகிறேன், கர்த்தருக்காய் வாழுகிறேன். இத்தனை மிஷினை ஏன் வாங்கி கொடுத்துருக்கேன்னா, நாங்கள் ஃப்ரீயாக போய் ஊழியம் பண்ணணும் இல்லையா? என் மனைவி துணி வைக்கிற நேரத்தில் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்தேன் பாருங்க. துணி துவைக்கிறக்குள்ள பெரிய பாடு பாருங்க. ஒரு இடத்துல போய் ஏற்ற வீட்டில் போய் தண்ணி, இந்த பைப்பில் போய் தண்ணி பிடிச்சா என் மனைவி ஒரு அம்மா சண்டைக்கு வந்துருச்சு. எப்படி எங்கள் வீட்டு பைப்பு பிடிக்கலான்னு, அது தெரு பைப்பு பாருங்க. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்க, ஒரு ஜாம் பண்ணேன், ஆண்டவரே வந்து அப்போ தான் மதுரையிலேருந்து வந்த ஒரு 6 மாதம், உடனே எங்களுக்கு சொந்த இடத்த கொடுக்கணும். நீங்கள் வந்த 6 மாதத்தில் இடம் வாங்கினோம், சர்ச்சை கட்டணும். அப்படியே பாருங்க, ஒரு நாள் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் பாருங்க. குடியிருக்கும் போது ஒரு ஆள் வந்தார், நைட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சொல்கிறார், சார் இப்போ இவ்வளோ காலி பண்ணுங்க சார். நான் சொன்னேன், சார் ஒரு மாதம் டைம் கொடுங்க சார். கிடையாது, இப்போ போங்க. அடுத்த நாளே வந்தேன், வீடு ஆரம்பித்தோம், கட்ட ஆரம்பித்தோம். இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஜம்முன்னு எல்லா ரூமில் ஏசி போட்டாச்சு, ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? ஒரு ஆள் சொன்னார் பாருங்க, எங்கள் வீட்டில் வந்ததுனால தான் பாஸ் வந்து பைக் வாங்கினார். இப்போ நான் காரே வாங்கிட்டேன், எங்கே போய் வாங்குறது? காரே வாங்கியிருக்கிறேன், இதோட இன்னும் பெரிய கார் வாங்க போகிறேன். உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுறேன் உங்களுக்கு, இன்னும் பெரிய கார் வாங்க போகிறேன். எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு பயன்படுத்த போகிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட சொல்லுங்கள், சொந்த வீடு இல்லாதெல்லாம் நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய தயவினாலே, என்னது, செல்வமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய தயவினாலே கர்த்தர் எனக்கு சொந்த இடத்த கொடுப்பார், சொந்த வீடை கொடுப்பார். எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தருடைய தயவு எனக்கு செய்யும். கர்த்தருடைய தயவு நம்மளை செழிப்பாக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு நாளும் செழிப்பு கர்த்தருக்கு விரோதமான என்பது ஒரு நாள் நம்ப மாட்டோம். இது கர்த்தருடைய தயவுனால் நம்ம ஒரு செழிப்பாய் வாழுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாமத்திலே இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய மகா பெரிய கிருபை தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகா தயவினாலே அவர்கள் செழிப்பாய் கொழுமையாய் வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய தயவு, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யங்களாய் கிறிஸ்துக்கு என்று மாற்றட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யங்களை வாழும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய தொழில்களை, உடைய வியாபாரங்களை, உடைய விவசாயங்களை, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே. ஆண்டவரே, கடன்களை உடைய பிள்ளைகளை வாழ்வில் அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி. அன்றே எங்கள் சபைக்கு இருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளையிலே, வாலி பிள்ளைகளையும், கணவன், மனைவி, பெற்றோர், வயது எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உடைய பிள்ளைகள் கட்டளையிடும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய மாதிரியா இருக்கிறபடியால், நீர் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேலை இல்லாதவர்களுக்கு இயேசு நாமத்தில் நல்ல வேலை கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.